இந்த இடத்துல வந்து நான் ஒரு நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்கே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, வெளில கூட்டு போவாங்க, படத்துக்கு கூட்டு போவாங்க, பீச்சுக்கு கூட்டு போவாங்க, விளையாட சொல்லுவாங்க, இல்லை படிக்க சொல்லுவாங்க. ஆனால் பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே. மற்ற பசங்களாம் வந்து ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு, இன்னொரு பக்கம் ஷூட்டிங்கு, ஒரு பக்கம் வந்து படிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சின்ன வயசில். அப்போல்லாம் நினைப்பேன், ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 40 வருஷம் கழித்து கமல் சரோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இந்த சினிமாவில் வந்து அவருக்கு பாட தெரியும், ஆட தெரியும் எல்லாமே சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோடய அப்பா அம்மா. அவங்க தான். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூப்பா. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவை நான் வர வேணான்னு சொன்னேன் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னா அவர் எமோஷ்னல் ஆகிடுவார் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவரை வர வேணான்னு சொன்னேன். கடைசியில் இப்போ நான் எமோஷ்னல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ கமல் சார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்குது, இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு. அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்த பிடிக்க போகிறாரு. ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் வந்து ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். தேவர் மகன்னு ஒரு படம் இருக்குது. அந்த தேவர் மகன் படத்தில் வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போது சிவாஜி சார் கூட கமல் சார் நடித்ததுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னென்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டார். ஆனால் அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்து நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமாக விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவர் உட்காரல. அதுதான் நம்ம உலகநாயகன் கமல் சார். ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியாக கிடச்சிடாது, அதுக்காக உழைக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து கமல் சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கமல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இனிமே வர ஜென்ரேஷனுங்க என் மேலே ஏறி போங்க, என் ஷோல்டரில் நீங்கள் நில்லுங்க, என் ஷோல்டர்லேருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு. சார், நான் உங்களை ஒரு ஏணிப்படியாக தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியாக நீங்கள் இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்கள் மேலே கால் வச்சு உங்களை மிதித்து போல சார், உங்களை மதித்து தான் சார் போகிறோம். இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது. We have a lot to learn from you, sir. Thank you so much, sir.